ஃப்ரைடே லன்ச் மெனு என்ன செய்கிறதுன்னு ஒரே திங்கிங்காக இருந்தது. ஏன்னா பர்ச்சேஸ் போய் ஒரு 10 நாளே ஆக போகுது. ஃப்ரிட்ஜில் எல்லா காய்கறியுமே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. கொஞ்சம் முட்டைக்கோஸு, ஒரே ஒரு கேரட்டு, ஒரு அரைவாசி வெள்ளை பூசணிக்காய் இருந்தது, ஒரு 10 கத்திரிக்காய் என்னமோ இருந்தது. பீட்ரூட் கொஞ்சம் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இங்கே வாங்குகிற பீட்ரூட்டு 1 மாதம் இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும். அது எதனாலேன்னு தெரியல. சரி, வெள்ளை பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு வச்சுட்டேன். பூசணிக்காயை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். ஒரு அரை ஸ்பூன் அரிசி, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு அது கூட தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், இஞ்சி இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. நைஸாக அரைச்சி இந்த பூசணிக்காயில் ஊற்றி பச்சை வாசம் போனதுக்கப்புறமா மோர் ஊற்றி ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. தாளித்து கொட்டினோம்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிரும். இருந்த முட்டைக்கோஸ்லையும் கேரட்லேயும் ஒரு பொரியலும் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை, வெறும் தனி மிளகாய் தூள் மட்டும் போட்டு செய்கிற ஃப்ரை சூப்பராக இருக்கும் இந்த மோர் குழம்புக்கு.